கஞ்சி வச்சிட்டீங்களாமா? வாப்பா. ஆயிமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கஞ்சி வைக்கலப்பா. ஏமா? இன்னைக்கு நம்ம தினம் குடிக்கிற கவுர்மா கஞ்சி வைக்கல. அதுக்கு பதில் வேற ஒரு கஞ்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி இருக்கிறோம்ப்பா. என்னம்மா வேற ஒரு கஞ்சி? நம்ம பச்சை உளுந்து தேங்காய் பால் கஞ்சி வைக்க போறோம்ப்பா. அப்பப்போ செய்வீங்களே அதுவாமா? அந்த கஞ்சி ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கு பச்சை உளுந்து தேங்காய் பால் கஞ்சி வைக்கலாம். சரிம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இதை வச்சு. ஊரோட ஃபேமஸ் தானம்மா இந்த கஞ்சி. ஊர்ல அடிக்கடி இதை வச்சு தருவாங்க, உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லும் போது. அதனால நம்ம இந்த கஞ்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெடி பண்ணிக்கிறோம்ப்பா. சரிம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இனிமேதான்ப்பா ரெடி பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சாமா? ரெடி பண்ணிட்டேன்ப்பா. இதுக்கு நிறைய பொருளே தேவைப்படாது, கொஞ்சம் பொருள் இருந்தா போதும்பா. சரிம்மா, செஞ்சிடலாம். இதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை உளுந்ததான் இப்படி ஊற வச்சுட்டோம். நல்லா ஊறிடணும், அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஊறிடணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, சாப்பாட்டு அரிசியும் பச்சை அரிசியும் இந்த டீஸ்பூன் இருக்குல்லப்பா, பெரிய டீஸ்பூனு, இதில் ஒரு 3 டீஸ்பூன் உளுந்து போட்டேன் நல்லா ஃபுல்லாக. அதே மாதிரி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சை அரிசி, 1/2 டீஸ்பூன் சாப்பாட்டு அரிசிப்பா. சரிம்மா, ஒரு 4 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். சரி, நம்ம கொஞ்சம் இருந்தால் போதும், நிறைய ஆகிடும் இந்த கஞ்சியே வேற, அதனால கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். சரிம்மா. இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் குடிக்கிறதால நல்லா ஊறிடணும். அதனால நம்ம ஊற வச்சுட்டோம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ப்பா. அதனால தான் ஊற வச்சுட்டேன். நம்ம இதை அரைச்சிக்கலாமா? அரைச்சிடலாமா. நம்ம முதல்ல தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம்ப்பா. இதுக்கு நம்ம பால் ஊற்ற போகிறது இல்லை, தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் தான் சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சிக்கு. அதனால தேங்காய் பால் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நம்ம தேங்காவை சின்ன கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம்ப்பா. முதல்ல நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கஞ்சி தாங்க தினம் காலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஞ்சி. மொத்தத்தில் டீ காஃபி குடிச்சு பழக மாட்டோம். இந்த மாதிரி கஞ்சி வச்சு பழகிட்டதால தினம் கெவுர் மாவு கஞ்சி, நம்ம ராகி மாவு, கேழ்வரகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கஞ்சி தான் தினமும் குடிப்போம். இந்த இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளுத்த மாவு கஞ்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்து மாவு, ஒற்றைக்கடலை, வேர்க்கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கோதுமை, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து இதெல்லாம் வறுத்து அதெல்லாமே கொஞ்சம் வறுத்து அரைச்சி வச்சுக்குவேன். அந்த கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஞ்சி மட்டும் குடிச்சிடுவோம். இன்னைக்கு வித்தியாசமா இன்னைக்கு இந்த ஒரு கஞ்சி குடிக்கலன்னு ஆசையா இருந்து ரொம்ப நாளா இந்த கஞ்சி வச்சு குடிக்கணும். அதான் இன்னைக்கு இந்த கஞ்சி பண்ணலான்னு இருக்கிறோம். தேங்காய் போட்டு அரைக்க தானே போறீங்க? அப்புறம் ஏமா ரொம்ப சின்னதா கொஞ்சம் பெருசு பெருசா போட்டு கூட அரைஞ்சிக்கலாம்ல? இது பாத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு இல்லப்பா, இது நம்ம கஞ்சி எல்லாம் காசி முடிச்சிட்டு அந்த கஞ்சில இத போட்டு வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, கடிச்சு சாப்பிடுறதுக்காகமா? சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம விருப்பம் தான். இது மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்ல அப்படியே குடிக்கனாலும் குடிக்கலாம். நம்ம அதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறோம்ப்பா. இது அரியறது எதுக்குமா? இது நம்ம பால் எடுத்துக்கலாம்ப்பா. கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல. இது கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்ல. இது தேங்காய் பால் எடுத்துக்கலாம்ப்பா. முதல்ல ஒரு தண்ணி ஊத்தாம ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சரிம்மா. நம்ம இனிப்பா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம ஒரு ரவுண்ட் ஓட்டி அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி பூவாட்டம் அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம்ப்பா. நம்ம தேவையான அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். திப்பியம்மா இது முத்தி போன தேங்காய்ப்பா. ஓடு தனியா அந்த பருப்பு அந்த வரும் கருப்பா தனியா வந்துருச்சுப்பா. நம்ம தேங்காய் பால் எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம்பா. லாஸ்ட்ல தான் ஊத்த போறோம், அதனால மூடி வச்சிடலாம். இப்ப நம்ம ஊற வச்சிருக்கோம்லப்பா அரிசி, உளுந்துலாம், பச்சை அரிசி, சாப்பாட்டு அரிசி, நம்ம உளுந்து, இது 3 ஊற வச்சுக்கிறோங்கம்மா. இதை இப்ப போட்டு நம்ம இதை நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் முதல்ல கழுவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற வச்சிருக்கிறேன். இந்த தண்ணியை நம்ம ஊத்திக்கலாம். முதல்ல தண்ணி இல்லாம போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம்.
தண்ணி சுத்தமா இல்லாம அரைச்சிக்கலாம்ப்பா. அப்பதான் நல்லா நைஸா அரையும். முதல்ல தண்ணி இல்லாம அரைச்சிட்டு அப்புறம் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து கம்மியா இருக்க மாதிரியே இருக்குமா? 4 டீஸ்பூன் தான் போட்டேன்றீங்க, நிறைய வருமா? நிறைய கஞ்சி ஆயிடும்பா இதுவே. ஆனா கொஞ்சமா தானே அரைக்கிறோம் நம்ம. உளுந்து இல்லையா, நிறைய இடம் தேங்காய் பால் வேற ஊத்துவோம். தேங்காய் பாலுமே நம்ம அந்த கொஞ்சம் இதுவா தானே இருக்கு. நிறைய நீ பாக்குறியா? சரி சரி பாருங்க. தண்ணி இல்லாத அரைச்சிட்டேன்பா. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாமா? சரிம்மா. இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம்ப்பா. இப்போ நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். நம்ம ஜெயஸ்டி வந்து நிற்கிறாங்களாங்கம்மா. ஜெயஸ்டி அவங்க வீட்டுக்காரர் வராங்க. அதான் சரி இந்த கஞ்சி அவங்களுக்கும் பிடிக்கும், சரி இந்த கஞ்சி வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறோம். தண்ணி எடுக்கிறீங்க? தண்ணி வேணும்லப்பா இப்ப கலக்கிறதுக்கு, அதனால. சரிம்மா. டைட்டா ஆயிடுச்சு போல. இப்ப நல்லா நம்ம தண்ணி எல்லாம் விட்டு எல்லாமே நல்லா அலசி எடுத்துக்கலாம்ப்பா. அரைச்சிட்டு இந்த காசு போறலப்பா பாத்திரம், இதுலயே ஊத்திக்கலாம்ப்பா. நல்லா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம்ப்பா. நல்லா தண்ணியா வைக்கணும்ப்பா. இது பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காயிடும்பா. ஏமா அப்படி? உளுந்து மாவு இல்லையா, உளுந்து மாவு இருக்கு, அரிசி மாவுலாம் இருக்கு இல்லையா, இது வேக வேக என்ன ஆகும்னா நிறைய ஆயிடும், கட்டி ஆயிடும். அதனால பச்சை உளுந்து இல்லையா நல்லா வேகணும். நம்ம வறுத்துட்டு காசுல பச்சையா ஊற வச்சு பண்றோம், அதனால இது நல்லா நிறைய ஆயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம். தண்ணி வேற அடிக்கணும் போலமா, காலி ஆயிடுச்சு போல கடத்துல. நேத்து வேற தண்ணி வரல. நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதுல கொஞ்சம் இனிப்பு போட தான் போறோம். சக்கரை கொஞ்சம் அந்த இதுக்காக, இனிப்புக்காக கொஞ்சம் இனிப்பு எடுத்து தரணும்னு உப்பு போடுறோமா? ஆமா கொஞ்சமா போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறோம். நம்ம இதுல நிறைய தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம்ப்பா. இவ்வளவு கஞ்சி ஆயிடுச்சுமா. இப்ப 4 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறோம். 3 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அரிசி, பாதி பாதி தானே அரிசி, ஒரே டீஸ்பூனு. இதே பாரு எவ்வளவு ஆயிடுச்சு. தேங்காய் பால் வேற ஊத்தலையம்மா நம்ம? அது அப்ப லாஸ்ட்ல தான் இறக்கி வச்சு ஊத்தணும். அப்ப இன்னும் அதிகமாயிடாது? அதிகமாயிடும். அதுதான் இப்ப வச்சு நமக்கு காய்ச்ச ஆரம்பிக்கலாமா? நம்ம அடுப்பு பத்த வைக்கவே இல்லையம்மா, கலக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா கட்டி ஆயிடும், அதனால நல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கடைசியா அடுப்பு பத்த, அதுக்கப்புறம் பத்த வச்சுக்கணும். அதுதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இல்லையா, உப்பு எல்லாம் போட்டு தேவையான நல்லா தண்ணியா இங்க பாருப்பா, தண்ணி பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும். இப்படி இது நல்லா திக்கா ஆயிடும். அதனால இந்த மாதிரி தண்ணியா ஊத்திட்டு பச்சை உளுந்து பச்சை வாசனை வரும் இல்லையா, அதெல்லாம் போற அளவுக்கு நம்ம இனி கை விடாம நல்லா திட்டமான தீ வச்சு கலக்கிக்கலாம்ப்பா. பத்த வைக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பத்த வச்சுட்டு எப்படிமா? இது ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்கணுமா? இப்ப கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் இதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஸ்பீடு வச்சுட்டு. ஆனா நம்ம விடாம கலக்கினே இருக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும், ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும் இல்லையா, அதனால நம்ம அப்படியே லேசா கலக்கிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. இந்த கஞ்சி பாத்தீங்கன்னாப்பா ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் கைண்ட்ல போய் வேலை பார்ப்போம் இல்லையா, கிராமத்துல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில போனோம்னா சாயங்காலம் வரைக்கும் வேலையே சரியா இருக்கும். இப்படி குனிஞ்சேதான் வேலை பார்க்கணும்ப்பா. பூ பறிப்போம், கனகாமர தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துல வேலை, கத்திரிக்காய் தோட்டத்துல வேலை, பாவக்காய் தோட்டத்துல வேலை. ஜாலியா இருந்திருக்குவீங்க போலயே தோட்டத்து வேலை. நீங்க சொல்லும் போது ஜாலியா இருக்கும் இப்ப, ஆனா அப்போ அங்க செய்யும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அம்மா கிட்ட சொல்லுவேன், ஏமா என்ன இப்படி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி கிடப்பேன். என்னமா பண்றது, இதனமா வேலை செய்யணும் இல்லம்மா. நீங்க இயற்கையா இருந்திருக்கீங்களா? அப்ப இயற்கையா இருந்திருக்கிறோம். ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அது கஷ்டம். ஆபீஸ்க்கு போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டு வரோம்ல, அந்த மாதிரி எல்லாமே அந்த தோட்டத்து வேலைக்கு தான்ப்பா. பாத்தீங்கன்னா கீரை பறிக்கிற வேலை, பூ பறிக்கிற வேலை, இந்த மாதிரி வேலை தான் செய்வோம். அப்புறம் நெல் இருக்கு இல்லையா, நம்ம அரிசி அந்த வேலை, அறுப்பறுக்கிற வேலை, அந்த வேலை செய்வோம். நாத்து மட்டும் எனக்கு நட தெரியாதுப்பா. பெரியமாலாம் நாத்து நடப்போம், நாயெல்லாம் நாத்து நடப்போம். கத்துக்கலையா? அது நான் கத்துக்கல. அதுல களை எல்லாம் பறிப்பேன். அப்புறம் வேர்க்கடலை செடி களை வெட்டுறது, மிளகா பழம் இருக்கு இல்லையா, நம்ம மிளகா அந்த தோட்டத்துல வேலை பாக்குறது, இந்த மாதிரி குனிஞ்சே வேலை பாக்குறதால ஃபுல்லாவே இடுப்பு பயங்கரமா வலிக்கும். இங்க இடம்லாம் ஃபுல்லா வலி இருக்கு. அப்புறம் அம்மா ஆயா கிட்ட வந்து சொல்லுவேன், அம்மா ரொம்ப உடம்பு பயங்கரமா வலிக்குதுமா அப்படி சொன்னேன்னா, பச்சை உளுந்து தேங்காய் பால் கஞ்சி வச்சு தரமா, அதெல்லாம் நல்லா வலிக்காது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த கஞ்சி வைப்பாங்கப்பா. அங்கெல்லாம் இதெல்லாம் தான் இந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த அம்மா உடம்புக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இந்த மாதிரி இருக்கும் பாருமா. நம்மளுக்கு குடிச்ச உடனே காலையில வச்சு குத்துருவாங்க இந்த கஞ்சை.
நல்லா இது வந்து இப்ப நுர வர மாதிரி வந்துருச்சுப்பா. இங்க கொதிக்க ஆரம்பிக்க போகுது. நல்லா கொதிக்கணும். பச்சை உளுந்து பச்சையா ஒரு வாசனை வரும் இல்லையா? ஆமாமா, இன்னும் வர ஸ்டார்ட் பண்ணல போல வாசனை. அந்த வாசனை போற வரைக்கும் இப்போ இனிமே அவ்வளவு சின்னது வச்சுக்கலாம்ப்பா. சின்ன தீ வச்சுட்டு இனிமே வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விடணும். கலக்கிக்கினே இருக்கணும்ப்பா. இந்த நேரத்துக்கு தான் அடி ஒட்டிடும். அடி ஒட்டிட்டா தீஞ்ச வாசனை வரும் இல்லையா? குடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கை வலிச்சா கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் கலக்கிக்கலாம். இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்காமா? இவ்வளவு நேரம் வேகணும், இத்தனை மணி நேரம் அப்படி ஏதாச்சும்? டைமிங்லாம் வேணாப்பா. நம்ம கலக்கும் போது தண்ணியே கலக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஏன்னா நம்ம தீய பெருசு பண்ணுவோம், சின்னது பண்ணுவோம். அதனால டைமிங்லாம் வேணாம். நம்ம வச்சு கலக்கிக்கினே இருப்போம். கொஞ்சம் நல்லா திக்கா ஆயிடும் இல்லையா? பச்சை வாசனை போயிடும். நம்மளுக்கே கூட தெரியும். நம்ம வாயில் செக் பண்ணி கூட பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம்ப்பா. என்னம்மா வெள்ளை சக்கரை வச்சிருக்கீங்க, ஏதாவது பண்ணணுமா? நம்ம விருப்பம் தான்ப்பா. நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். வெள்ளை சக்கரை வேணா போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணா போட்டுக்கலாம். இந்த வெல்லம் கூட இருக்கு இல்லையா? அதை கூட நம்ம வடிகட்டிட்டு அதை கூட ஊத்திக்கலாம். நம்ம இனிப்புக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா. நம்ம வீட்டுல இப்ப வெள்ளை சக்கரை இருக்கு, வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். சரிம்மா. ஆயாவும் இந்த வெள்ளை சக்கரை தான் போடுவாங்க ஊர்ல எல்லாம். அப்பெல்லாம் எதுவும் போய் கடையில போய் வாங்க போறது இல்லை. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு உளுந்து கூட பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வேலைக்கு போகும்போது உளுந்து எல்லாம் இருக்காங்க செடியில. அந்த உளுந்தே வச்சுனது வச்சு வீட்டுல உளுந்து எப்போதைக்கும் இருக்கும். சக்கரைங்க வீட்டுல இருக்கும். அதனால வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே செய்திருவாங்க எல்லாமே. தேங்காவும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுல தேங்காய் மரத்தால தேங்காய் விழுந்திருக்கும். அந்த தேங்காய் எடுத்துன்னு வந்துருவோம். ஆயிடுச்சுப்பா. ஆமாமா, ஒரு மாதிரி ஸ்மெல் கூட இதுவாயிடுச்சு. வாசனை இல்ல, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம இறக்கிடலாமா? இறக்கிடலாமா. இறக்கிட்டு தேங்காய் பால் ஊத்தணுமாமா? இறக்கிட்டு தேங்காய் பால் ஊத்தலாம்பா. சூட்ல ஊத்தினா தெரிஞ்சிடாதாமா? அதான் கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இறக்குறோம் இல்லையா? இறக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சமையா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இதுல சக்கரை போட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். தண்ணியா வச்சோம் இல்லையா? திக்கா ஆயிடுச்சு. இது ஆற ஆற இன்னும் நல்லா திக்கா ஆயிடும்பா. நம்ம இப்ப தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம்ப்பா. எத்தனைமா போட போறீங்க? இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய கஞ்சி இருக்கு இல்லையா? நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா, நிறையவும் போட்டாலும் ரொம்ப இனிப்பாயிடும். இறக்கி வச்சுட்டு இந்த சூட்லயே போட்டுடலாம். இன்னைக்கு காலையில இதுதானம்மா நமக்கு சாப்பாடே ஃபுல்லா நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, காலையில இந்த கஞ்சி தான்ப்பா குடிக்கணும். எப்போ நம்ம ஒரு கிளாஸ் குடிப்போம். இது பாத்தீங்கன்னா குடிக்க குடிக்க ஆசையா இருக்கும்பா. வழுவழுன்னு நல்லா இருக்கும் இந்த கஞ்சி. இன்னும் கொஞ்சம் குடிக்க போறமான்னு இருக்கும் இந்த தேங்காய் பால் ஊத்துறதுக்கு. அதுக்கும் அக்கா மாமா வராங்களா? அவங்களுக்கு இதுதானம்மாவா? எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த கஞ்சி தான்ப்பா. நம்ம பாத்தீங்கன்னா இந்த கஞ்சிலேயே இந்த தேங்காய் கூட கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? இது கூட போட்டுக்கலாம்ப்பா. இது போட்டு நம்ம குடிக்கும் போது தேங்காய் பொரிச்சு போட்டுடலாமாமா? பேசாத பொரிச்சுலாம் போட மாட்டோம்ப்பா. இது இப்படியேதான் போட்டு தருவாங்க. நம்ம விருப்பம் தான். முந்திரி திராட்சை கூட வறுத்து கூட போட்டுக்கலாம். ஆனா இந்த கஞ்சி இப்படி குடிச்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதால இந்த மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுப்பா. சக்கரை பத்தலப்பா, நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் எப்பயே போட்டுருங்கம்மா. கொஞ்சம் அப்படியே இந்த சூட்லயே வெந்துட்டு இருக்கோம்ல. தேங்காய் வேக வேண்டியதுலாம் எதுவும் இல்லப்பா. அவ்வளவுதான் போட்டுடலாம். சரிம்மா. இல்ல பச்சையா இருக்கும்ல. ஆறிச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சூடா இப்ப குடிக்கிறோம் இல்லையா? சூடா குடிச்சா குடிக்க முடியாது இல்லையா? அப்படி கூட இல்ல. இந்த தேங்காய் பால் ஊத்துன உடனே சில்லுன்னு ஆயிடுமா? உடனே குடிச்சிடலாம். நல்லா இருக்கும். நம்ம போட்டுடலாமா? போட்டுடலாம். இது வந்து உடனே நம்ம காசி கொஞ்ச நேரத்துல குடிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் வச்சு எல்லாம் குடிக்க வேணாம். காலையில செஞ்சு எல்லாரும் கும்பலா உக்காந்து அழகா குடிச்சிடுங்க. நம்ம தேங்காய் பாலும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? காலையில வெறும் வயிற்றுல தேங்காய் பால் கூட அரைச்சி குடிப்போம். வயிறுலாம் ஒரு மாதிரி புண்ணா இருந்தாக்கா அதுக்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ரொம்பவே நல்லது. இந்த கஞ்சியோட சேர்த்து குடிக்கும் போது ரொம்பவே நல்லதுங்கம்மா உடம்புக்கு. நம்ம இந்த உளுந்து கூடவே இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கிளாஸ்ல ஊத்திக்கலாமாப்பா? ஊத்திக்கலாமா. இந்த கஞ்சி பாத்தீங்கன்னா இவ்வளவு தேவைப்படலனாக்கா எல்லாமே பொருள் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க இவ்வளவு நிறைய ஆயிடுது இல்லையா? இப்ப நம்ம நிறைய பேர் இருக்கிறதால குடிச்சிடுவோம். இந்த கஞ்சை கொஞ்சமா தேவைப்படுதுன்னா இந்த அளவுல இந்த மாதிரி கொஞ்சமா கம்மி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நிறைய தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சமானா அதை அளவுங்களை கம்மி பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ 3 உளுந்து போட்டுக்கிறோம். 3 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் அரிசி போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் பச்சை அரிசி, 1/2 டீஸ்பூன் சாப்பாட்டு அரிசி. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்குங்க. பச்சரிசி சாப்பாட்டு அரிசியில 1/2 போட்டுருக்கோம். அதையும் கம்மி பண்ணி கால் போடலாம். கம்மியாயிடாது? அது கஞ்சி ரொம்ப கம்மியாயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பாத்திரத்துல காசுறோம் இல்லையா? உளுந்த கம்மி பண்ணிக்கலாம். அப்படின்னா உளுந்து கம்மி பண்ணிக்க வேணாம். எல்லாமே கம்மி பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி. 1/2 டீஸ்பூன் அரிசி மாதிரி கூட. சரிம்மா. ஊத்திக்கலாமா?
சூடா ரெடி ஆயிடுச்சுமா. ஆமாப்பா, ஆறிச்சுன்னா இன்னும் நல்லா திக்கா ஆயிடும்பா. நம்ம ஒரு தேங்காவை இது மேல அப்படியே கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, நல்லா இருக்கும். சரிம்மா, நம்ம அழகா பச்சை உளுந்து தேங்காய் பால் கஞ்சி ரெடி பண்ணிட்டோங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் கஞ்சி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.